அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. ஆண்டவன் எழுதிய விதி, ஆண்டவன் எழுதிய தலைவிதி. 12 ராசிக்காரர்களுக்கும் இது என்ன? அந்த வகையில நம்ம பார்த்தது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இன்று நாம பார்க்கவிருப்பது சிம்மம். இப்ப இந்த வீடியோவை எப்படி எடுத்துட்டு போறோம்னா, ஆண்டவன் எழுதிய தலைவிதி இது என்ன சிம்ம ராசிக்காரர்களுக்கு? வாழ்க்கையில சில விஷயங்களை நம்மால மாற்ற முடியும், சில விஷயங்கள் நம்மால மாற்றவே முடியாதது. மாற்றக்கூடிய விஷயங்கள் நம்ம கையில கண்ட்ரோல் இருக்கு, மாற்ற முடியாத விஷயங்களை எப்படி கையாள வேண்டும், அந்த சூட்சமத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ காணொளி தான் இந்த வீடியோ. ஒன்று மட்டும் உறுதி, என் அருமைமிகு சிம்மராசி நேயர்களே, இல்லது வேற எந்த ராசிக்காரர்களாக இந்த வீடியோவை நீங்க பார்த்தாலும் கூட, உங்களோட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்கள யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கார்களே ஆனால் அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. தெய்வத்தின் மீது ஆணையாக இந்த வீடியோ சிம்ம ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இந்த வீடியோல முதல்ல புல்லட் பாயிண்ட்ல சிம்ம ராசிக்காரர்களுடைய குணாதிசயம் என்ன, அவர்களுடைய தலைவிதி என்ன, வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட், நீங்க எதை எதிர்பார்க்கலாம் சிம்ம ராசி நேயர்களே, அதற்கு தீர்வு, ரெமெடிஸ் என்ன, இதை பத்தி பேச போறோம் விரிவாக. 12 ராசிகளுக்கும் ஆண்டவன் எழுதிய தலைவிதி, ஆண்டவன் எழுதிய விதி. சிம்ம ராசிக்காரர்கள் முதல் குணாதிசயம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை. எப்பேற்பட்ட தோல்வியிலும் கூட துவளாமல் எந்த விதமான பிரச்சனையையும் கையாளக்கூடிய ஒரு மனோபாவம் சிம்ம ராசிக்கு உண்டு. சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5ஆம் வீடு, சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு, மகம், பூரம், உத்திராடம் நட்சத்திரங்கள் வரக்கூடிய வீடு. சூரியன், இந்த சூரியனை சுற்றிதான் நவ கிரகங்கள்ல சூரியனை சுற்றிதான் மிச்ச 8 கிரகங்களும் சுழலுகின்றன. சூரியனே பிரதானம். ஆர்பிட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சயின்டிபிக் ஆர்பிட் சிஸ்டம்ல கூட சூரியன் அங்கதான் இருப்பார், அவரை சுற்றி எல்லாருமே சுழலுவாங்க. ஒளியை தன்மையை சான்று இருப்பதுதான் ஜோதிடம். ஜோதி என்பது ஒளியாகும். ஜோதிடம் என்பது ஆன்மாவை குறிப்பதாகும், நம் உயிரை குறிப்பதாகும். நம் உயிரை பற்றி அறியும் படிப்பு, கல்வியிலேயே சிறந்த கல்வி ஜோதிட கல்வி. தன்னை பற்றி தான் அறிவது ஜோதிடம். ஜோதி என்பது ஆன்மா, தான் என்பது உயிரை குறிப்பதாகும், உடலை குறிப்பது அல்ல. தன் உயிரை பற்றி தானே அறிவது. உடல் என்பது மறையக்கூடிய தன்மையுடையது. ஒவ்வொரு பிறவியை தாண்டி போகும்பொழுது உடலானது விலகி, உயிரானது விலகி, உயிர் தன் நிலையை விட்டு கொடுக்காமல் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கும். ஆனால் உடலானது மறைந்து மறு உருவத்தை பெறும். இந்த சூட்சம விதியை சொல்லுவதுதான் ஜோதிடம். அந்த உயிரை பற்றிய, நீ யாருன்னு தெரியுமா உனக்கு, நான் யாருன்னு தெரியுமா எனக்குன்னு கேட்கிறாங்க இல்லையா, தான் யாருன்னா தன்னுடைய ஆத்மாவை புரிவது, உயிரை புரிந்து கொள்வதுதான் ஜோதிடம். தன்னுடைய உயிரை பற்றிய உயரிய நாலேஜ் ஒருத்தருக்கு இருந்துருச்சுன்னு சொன்னா, இந்த வாழ்க்கை, பிடிப்பு, அட்டாச்மெண்ட், மரணம், சரணம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக மாறுகிறார்கள். உயரிய நிலையான ஞானத்தை பெறுகிறார்கள். இன்ஃபர்மேஷன், தகவலை தெரிந்து கொள்வது நாலேஜ்னு சொல்றோம். தகவலுக்கு அப்பாற்பட்டு அனைத்தையும் தெரிந்து கொள்வது, தகவலுடைய
ரூட் காஸ், தன்மையை புரிந்து கொள்வது ஞானம்ன்றோம். அதுல இங்கிலீஷ்ல சொல்ல போனா நாலேஜுக்கும் விஸ்டமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்றோம். சில தற்குறிகள், அஞ்ஞானிகள், ஏன்னா எல்லாரும் எல்லா ஞானமும் பெற முடியாது. நீங்க தவறாக சொல்லல, ஒரு சில மிருகங்களை நீங்க என்னதான் குளிப்பாட்டி நீங்க ஒரு பெரிய பஞ்சு மெத்தையில படுக்க வச்சா கூட தான் என்ன செய்யணுமோ அதை தான் செய்யும். அதோட இயல்பு அது, அதை மாற்ற முடியாது. அப்படி மனிதர்களையும் கூட சில பேர் உண்டு. நாம் இந்த சேனல், யூடியூப் சேனல் மூலியமாக எத்தனை சிறந்த கருத்துக்களை கூறினாலும் கூட சில பிராணிகள் இருப்பார்கள், அவர்களுடைய சக்தி எதுவோ அதன் வழியாக தான் புரிஞ்சுப்பாங்க. நம்ம அவங்கள பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவர்களுடைய கர்மா, அவங்க வந்த வழி. 195% பேர் நம்முடைய சேனலை ஃபாலோ செய்யக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள், நாம என்ன சொல்ல வரோங்கிறத மனம் திறந்து கேட்பார்கள். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, இந்த கமெண்ட்ஸ்ல கூட சில பேர் எழுதுவாங்க, ரெவின்யூக்காக நம்ம பேசுறோம். என்னுடைய சொந்த வாழ்க்கையில எனக்கு பணம் என்பது அவசியம் இல்லாத ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் அவசியம்தான். ஆனாலும் கூட என்னுடைய தனிப்பட்ட முறையில எனக்கு பணம் இது மூலியமா வந்தாதான் என்னுடைய ஜீவனம் அப்படிங்கிறது அவசியமே இல்லை, அதற்கான தேவையும் இல்லை. நாம ஏதோ ஒரு நிலையில நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய கடவுள் நமக்கு கொடுத்த பிச்சை, இதை மக்களுக்காக ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஆக சிம்ம ராசி மிகப்பெரிய ஒரு ராசி, இந்த ராசி மண்டலத்துல மிகப்பெரிய ஒரு ராசி. சிம்ம ராசி அனைவரையும் கவரக்கூடிய ஒரு ராசி. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தனக்கே உரிய மிடுக்குடன், தன்னம்பிக்கையுடன், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் துவளாமல் அதை சந்தித்து அழுதோ புரண்டோ விம்மியோ கத்தியோ சண்டை போட்டோ கோவப்பட்டோ ஒரு நிலையை அவர் அடைவார்கள். என்னன்னா அதை தாண்டி அடுத்ததுக்கு போவாங்க. வேறு எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சிம்ம ராசிக்கு உண்டு, ஈகை குணம். ஒருத்தர் கஷ்டப்பட்டு நின்னுட்டா, தனக்கு இருக்கோ இல்லையோ, தான் யாரு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ, எதிரியோ நண்பனோ, உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை என்பது சிம்ம ராசிக்கு ரத்தத்தில் இருக்கும், பிறப்பிலேயே இருக்கும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் சென்டர்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் சிம்மராசி அன்பர்கள் சுயநலவாதிகளாக கூட இருப்பார்கள். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, இந்த சுயநலத்துல ஒரு பொதுநலம் என்பது இருக்கும். இன்னொரு குணாதிசயம் என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க, சென்சிட்டிவா இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்தையும் மனசுல ரொம்ப உள்ள எடுத்துக்குவாங்க. இதுல இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாங்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் தாங்கிட்ட இருக்கிறப்ப 2-3 கட்டங்கள் வாழ்க்கையில உண்டு. ஒண்ணு, பணம் வரும் போகும். பணம் இருக்கிறப்ப சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கும் எல்லா உதவியும் செஞ்சுட்டு, யார்கிட்ட இருந்தும் தனக்கு ஒரு ஆபத்துங்கிற போது எந்த உதவியும் கிடைக்காமல் இருப்பது அவருடைய குணாதிசயம். எல்லாருக்கும் எல்லாம் செய்வாங்க, ஆனா எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. யார்கிட்ட இருந்தும் எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க, கஷ்டம் இருக்கும் போதும் கூட. இது ஒரு குணாதிசயம். மூன்றாவது என்னன்னா, 12 ராசிகளில் உச்சபட்ச பிடிவாதம் உள்ள ஒரு ராசி சிம்ம ராசி. நீ என்னன்னா சொல்லு, யாரு வேணா, அப்பா அம்மா, ஸ்கூல்ல படிக்கிற வாத்தியார், கணவன் மனைவி, மாமனார் மாமியார், குழந்தைங்க, நண்பர்கள், ஆபீஸ்ல வேலை செய்யற பாஸ், ஏன் குருமார்கள், யாரு தெய்வமே நேரம் சொன்னா கூட போயிட்டு வாப்பா, எனக்கு தெரியும் எல்லாம் அப்படிங்கிற குணம் சிம்ம ராசிக்கு இருக்கும். எல்லாத்தையும் காதல கேட்டுக்கிட்டு தான் என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சிருவாங்க. இதுக்கப்புறமா அடமெண்ட் மட்டும் இல்ல, சிம்மராசிக்காரர்கள் மிகப்பெரிய கோபக்காரர்கள். கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. சிம்மராசிக்காரர்கள்ட்ட கோபமும் இருக்கும், குணமும் இருக்கும். இந்த குணம் எப்படின்னா, ஈஸியா யாரு என்ன சொன்னாலும் நம்புற குணமா இருக்கும். யார் என்ன சொன்னாலும் உடனே நம்புறது, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறது, இந்த குணம் இருக்கும். இன்னொரு முக்கியமான குணாதிசயம், சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய எதிர்பாலினத்தை கண்டால், இப்போ ஒரு ஆண் சிம்மராசினா உடனே பெண்ணை பார்த்தா அட்ராக்ட் ஆயிடுவார்.
அதே மாதிரி பெண் சிம்மராசியாக இருந்தாலும் கூட எல்லோரையும் குறிப்பதில்லை. வெகு வாரியான சிம்மராசி அன்பர்கள் 75 முதல் 80% சிம்மராசி அன்பர்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எதிர்பாலனத்தில் உடனே அட்ராக்ட் ஆவாங்க. இந்த குணாதிசயம் சிம்மராசிக்கு இருந்தே தீரும். இன்னொரு முக்கியமான ஒரு குணாதிசயம் சிம்மராசிக்காரர்களுக்கு எளிதில் மற்றவங்களை நம்பி இறக்கப்படுறது. அவர் கையிலேயே 10 ரூபாய் தான் இருக்கும். 10 லட்சத்தை கடன் வாங்கி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதனால பிரச்சனையில மாட்டிக்கிறது சிம்மராசியுடைய முக்கிய ஒரு குணாதிசயம். ஆனா இது எல்லாத்தையும் விட சிறப்பான ஒரு குணாதிசயம் என்னன்னா, சிம்மராசி அன்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன துன்பம் எப்பேற்பட்ட சவாலாக இருந்தாலும் அதையெல்லாம் முறியடிச்சு ஓவர் கம் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி மறுபடி ஜெயிக்காம அவங்க மறைய மாட்டாங்க, அவங்க மூச்சை விட மாட்டாங்க. இது சிம்மராசிக்கு மட்டும் இந்த குணாதிசயம் 100 இல்லை 200% பொருந்தும். இப்போ சிம்மராசிக்காரர்களுடைய தலைவிதி என்னங்கிறத பத்தி பார்ப்போம். சிம்மராசிக்காரர்களுடைய தலைவிதி என்ன, ஆண்டவன் எழுதிய விதி, அதை பத்தி பாயிண்ட் பை பாயிண்டா பார்ப்போம். இதுல முதல் பாயிண்டா வர்றது, சிம்மராசிக்காரர்கள்ல 70 to 75% ஆஃப் த பீப்புள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. இது முக்கியமா மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் மார்க் அகாடமிக்கலா ஸ்கோர் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள் முடிய கொஞ்சம் ஆவரேஜா தான் இருப்பாங்க. இந்த உத்திராடம் 1ஆம் பாதத்தில் கொஞ்சம் ஹை மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி பிரதர் சிஸ்டர்ஸ், இந்த சிம்மராசியில பிறந்தவங்களுக்குடைய பிரதரா இருக்கட்டும் சிஸ்டரா இருக்கட்டும், எல்லா ராசிகளை போலதான் சின்ன வயசுல அப்படியே பின்னி பிணைஞ்சு எமோஷனலா அப்படியே டைப் ஆகி உயிரை கூட கொடுப்பேன் என்னோட அண்ணாக்காக, தம்பிக்காக, அக்காக்காக, தங்கைக்காக. அதே மாதிரி இவர்களுடைய அக்கா, தம்பி, அண்ணா, தங்கை எல்லாம் கூட அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஆனால் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய தலைவிதி என்னன்னா, ஒரு 25 வயதுக்கு பிறகு இவங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கம்ப்ளீட்டா இவங்களுக்கு அகைன்ஸ்டா மாறுவாங்க. பணத்தை பிரதானமாகவும் உறவுகளை கொஞ்சம் கம்மியாகவும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா சிம்மராசிக்காரங்க நீங்க அவங்க மேல பாசத்தை காமிப்பீங்க, ஆனா அவங்க பதிலுக்கு போட்டியையும் பொறாமையும் உங்க மேல காமிப்பாங்க. இது சத்தியம். என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட வளர்ச்சியை கண்டு உங்களோட சகோதர சகோதரிகளே நேர்ல சிரிச்சு பேசினாலும் கூட, சந்தோஷமா இருந்தா கூட பின்னாடி அதை நினைத்து வருத்தப்படுவார்கள், பொறாமைப்பட்டே தீர்வார்கள். இது உங்கள் தலைவிதி. அதுக்கு அடுத்தபடியாக 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த மக நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய சிறு வயது வாழ்க்கை அத மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை இருக்க முடியாது. இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பொக்கிஷங்களை சுமந்து கொண்ட ஒரு வாழ்க்கையாக அனைத்து சிம்மராசியில் பிறந்த மக நட்சத்திரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கும். 95% இருக்கும். ஒரு 5% விதிவிலக்குகள் விதி ஆகாது. ஆனா பூர நட்சத்திரத்துல சிம்மராசியில பிறந்தவர்களுடைய வாழ்க்கை அப்படியே நேர் எதிர்மாறு. சிறு வயதுல சைல்ட்ஹுட்ல சில பேர் தாய் தந்தையரை கூட இழந்து சிங்கிள் பேரண்டா இருந்து மிகப்பெரிய சிரமங்களுக்கு உள்படுற மாதிரி பூரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். எல்லோருக்கும் அல்ல, 90-95% நபர்களுக்கு இருக்கும். பொதுவாக மகம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சைல்ட்ஹுட் லைஃப் கோல்டன் எராவா இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சைல்ட்ஹுட் லைஃப் என்பது ஐயோ அதை நான் மறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த ஜாபு, கெரியர், இந்த மாதிரி தலைவிதி அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் சார்ந்த உத்தியோகங்கள், அரசு எந்திரங்கள், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்ல வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள், அதே மாதிரி ஐடி செக்டர்ல பணிபுரிவது தான் நல்லது கொடுக்கும். பெரும்பாலான சிம்மராசி அன்பர்கள் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்கு படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்து எது செய்தாலும் சரி, அரசாங்கத்தில் வக்கீல், டாக்டர், இன்ஜினியர்,
இல்லை ஒரு போலீஸ், இல்லை அரசியல் நடத்தக்கூடிய தலைவர்களை எதுவாக இருந்தாலும், அரசியல் அரசாங்கம் சார்ந்த துறைகள், அரசு பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் ஜாப்ஸில் கூட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய கரெக்டான ஜாபாக இருக்கும். தலைவிதிக்கு அதான். வேற எந்த ஜாபில் சிம்மராசி அன்பர்கள் போனாலும் சற்று இழுபறியாக தான் இருக்கும். இவர்களுக்கும் தொடர்ந்து நிம்மதி இருக்காது. வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கும் தொடர்ந்து இவங்களால நிம்மதி இருக்காது. இதுதான் தலைவிதி. இன்னொரு விஷயம், உங்களுடைய தலைவிதி என்னன்னா, உங்க வாழ்க்கை முழுக்க நிறைய எதிரிகள் இருப்பாங்க. ஜாம் பேக்கடா இருக்கும். அதாவது ஒரு 5 வயசுல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பகைவர்கள், எதிரிகள் என்பது தொடர்ந்து நீங்க கடைசியா மூச்சு விடுற வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளவு உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நீங்க நேர்மையா இருப்பீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க. இது யாருக்கு ஆகும்? இந்த உலகத்துல இது யாருக்கு ஒத்து வரும்? எடுத்தது எடுத்தபடி பேசுறது, நேர மூஞ்சியில சொல்றது, இதெல்லாம் ஒத்து வருமா? இதனால உங்களுக்கான பகைவர்கள் எப்பவும் பிஸியா இருப்பாங்க. உங்களை எப்படி கவுக்கெல்லாம் போட்டு தரலான்னு நிறைய எனிமீஸ் இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. உங்களோட பகைவர்கள் நீங்க போய் வெளியில விளம்பரம் கொடுத்து சிபிஐ வச்சுலாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு பகைவர்களா இருப்பாங்க, மிகப்பெரிய பகைவர்களா இருப்பாங்க. அது ஒரு காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு தெரிய வரும். இதுதான் உங்களுடைய தலைவிதி.